மெஷர்மெண்ட் அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம். ஸோ 7th ஸ்டாண்டர்டுடைய லெசன் இது. ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட்லேயும் மெஷர்மெண்ட் அப்படின்ற லெசன் இருக்குது. ஸோ அதோடைய கண்டினியூஷன் மாதிரி தான் இது இருக்கும். ஸோ இந்த லெசனில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வேல்யூம், டென்சிட்டி, மாஸ் அப்படிலாம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். 3 சாலிட் ஷேப்ஸ் 3D சாலிட் ஷேப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 3Dனா பார்க்க எப்படி இருக்குமோ அப்படி அந்த மாதிரி இருக்கும். தட் இஸ் 3D பிக்சர்ஸ். இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வெஜிடபிள், கிளாத், மில்க், டைம் எல்லாம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இப்போ அப்படின்றத மேட்ச் பண்ணி அங்கே எழுத சொல்லியிருக்காங்க. இன் டே டு டே லைஃப் வி மெஷர் மெனி திங்ஸ் சச் ஆஸ் வெயிட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அது எல்லாமே நம்ம வந்து அளந்து தான் வாங்குகிறோம். ஸோ ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய வேர்ட்ஸ் பாருங்கள். குவான்டிட்டிஸ் சச் ஆஸ் மாஸ், வெயிட், டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர், வால்யூம் ஆர் கால் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ இங்கே குவான்டிட்டி வேறு, குவாலிட்டி வேறு. குவாலிட்டினா தரம், குவான்டிட்டினா அளவு. ஸோ அளவு வேறு, தரம் வேறு. ஸோ இங்கே குவான்டிட்டிஸ் என்னெல்லாம் நம்ம குவான்டிட்டிஸ் யூஸ் பண்ணுறோன்னா மாஸ், வெயிட்டு, டிஸ்டன்ஸ், எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, எவ்வளோ அளவு இருக்குது எல்லாம் சொல்கிறோமா அது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். A value and a unit are used to express the magnitude of a physical quantity. ஸோ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒரு வேல்யூவை யூஸ் பண்ணுறோம், அதுக்குண்டான ஒரு யூனிட்டை யூஸ் பண்ணுறோம். வேல்யூனா என்ன, யூனிட் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுரேஷ் வாக்ஸ் 2 kilometers every day in this example. இப்போ சுரேஷ் வந்து 2 கிலோமீட்டர் நடக்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த 2ன்றது என்னென்னா வேல்யூ, அளவு. கிலோமீட்டர் அப்படின்னா என்னென்னா யூனிட், அதுக்குண்டான யூனிட் வந்து கிலோமீட்டர் சொல்கிறோம். ஸோ கிலோமீட்டர் இஸ் த யூனிட் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் தி மேக்னிட்யூட் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறதுக்கு உண்டான யூனிட் தான் வந்து கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ். இந்த குவான்டிட்டிஸை இப்போ நம்ம வெயிட், மாஸ், டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதை வந்து ரெண்டாக சொல்கிறாங்க. ஒன்று ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க, டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டூ ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்டு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். A set of physical quantities which cannot be expressed in terms of any other quantities are known as fundamental quantities. ஒரு இது 2 மார்க்ஸில் கேட்கலாம், வாட் ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா இதை தவிர இந்த ஒரு விஷயத்தை, அதாவது இந்த ஒரு இதை பேஸை வச்சு ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டியை வந்து பேஸாக வச்சு தான் நம்ம மற்றதெல்லாம் எடுத்துக்க முடியும். அதுதான் cannot be expressed in terms of any other quantity. இப்போ லென்த்துனா டிஸ்டன்ஸ் இவ்வளோ தூரம் அப்படின்னா அதில் மட்டும்தான் சொல்ல முடியும் நம்மளால். வேறு எந்த ஒரு குவான்டிட்டியும் வச்சு இதில் சொல்ல முடியாது. அதுதான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், அடிப்படையான விஷயங்கள் இது. their corresponding units are called fundamental units. ஸோ அதை தொடர்ந்து வரக்கூடிய யூனிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு சொல்கிறோம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்கக்கூடியது ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். there are 7 fundamental physical quantities in SI units. ஸோ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதில் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 7 மட்டும்தான் இருக்குது. அந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், அடிப்படையான குவான்டிட்டிஸை வச்சு தான் மற்ற எல்லா குவான்டிட்டிஸும் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் 7மே கொடுத்துருக்காங்க, அதுக்குண்டான ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே லென்த்தை வந்து நம்ம மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம், எம் ஸ்மால் எம்மில் அதை குறிப்பிடுவோம். தென் மாஸ், கிலோகிராம், டைம், செகண்ட், இது வந்து 1 வேர்ட்ஸில் கேட்பாங்க. இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி டெம்பரேச்சருடைய ஃபண்டமெண்டல் யூனிட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு 1 வேர்ட்ஸில் கேட்பாங்க. ஸோ இதை பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ லென்த்துக்கு மீட்டர், மாஸ் கிலோகிராம், டைம் வந்து செகண்ட், டெம்பரேச்சர் வந்து கெல்வின், கேபிட்டல் கே போடணும். ஸோ மோஸ்ட்லி டெம்பரேச்சர் வந்து நம்ம செல்சியஸில் தான் ஞாபகம் வச்சுப்போம். ஆனால் ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து இதுக்கு கெல்வின் தான். எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், கேபிட்டல் ஏ. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல், MOL போட்டிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இங்கே எம் வந்து கேபிட்டல்ஸில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. தென் லுமினஸ் லைட் இன்சென்டிட்டி, ஒரு லைட்டுடைய ஒரு அளவு சொல்கிறது வந்து எதில் சொல்கிறோம் அப்படின்னா கேண்டலா, CD அப்படிங்கிற இதில் தான் வந்து நம்ம சொல்வோம் ஒரு லைட்டுடைய இன்டென்சிட்டியை சொல்லும் போது. டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னா என்ன, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், அதாவது அடிப்படையான சில குவான்டிட்டிஸ், அதை வச்சு தான் டிரைவ்டு குவான்டிட்டிஸ் வருது. ஆல் அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் which can be obtained by multiplying, dividing or by mathematically combining the fundamental quantities are known as derived quantities. ஸோ இப்போ இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை மல்டிப்ளை பண்ணாலோ, டிவைட் பண்ணாலோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு மேக்ஸில் வரக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி அதிலிருந்து ஒரு ஃபார்முலா வருது, அதிலிருந்து ஒரு யூனிட் வருது, குவான்டிட்டிஸ் வருது அப்படின்னா அதுதான் வந்து நம்ம டிரைவ்டு குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். their corresponding units are called derived units. அதுக்கு நம்ம எழுதக்கூடிய யூனிட் தான் வந்து டிரைவ்டு யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஏரியா வந்து எங்கேருந்து வந்துச்சு, ஏரியா அப்படிங்கிற ஒரு யூனிட், ஒரு குவான்டிட்டி வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். த ஏரியா இஸ் த மெஷர் ஆஃப் ஹவு மச் ஸ்பேஸ்
there is on a flat surface. ஸோ ஒரு ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸில் எவ்வளோ ஏரியா எவ்வளோ இடம் இருக்குது, எவ்வளோ இடம் இருக்குதுன்னு சொல்கிறது தான் ஏரியா. இப்போ நம்ம ஒரு ஃப்ளாட் வாங்குகிறோம், எவ்வளோலாம் நம்ம அளப்போம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஏரியா. ஹவு மச் ஸ்பேஸ் தேர் இஸ் ஆன் த ஃப்ளாட் சர்ஃபேஸ், எவ்வளோ இடம் இருக்கோ அதுதான் ஏரியா. த ஏரியா ஆஃப் அ plot of land is derived by multiplying the length into breadth. இதை நம்ம ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, அந்த நிலத்துடைய அளவு எவ்வளோ, லென்த் எவ்வளோ, அந்த லேண்டுடைய பிரெத் எவ்வளோன்னு சொல்லிட்டு அளந்துக்குவாங்க. அளந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுருவாங்க. ஸோ த யூனிட் ஆஃப் ஏரியா இஸ் மீட்டர் இன்ட்டு மீட்டர். இங்கே லென்த்தும் பார்த்தீங்கன்னா மீட்டர் தான், பிரெத்தும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு லென்த்தில் தான் அளந்து சொல்லுவாங்க. ஸோ அதோடைய யூனிட்டும் மீட்டர் தான். இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் பார்த்தோம். எப்பயுமே அளவை வந்து நம்ம எவ்வளோ தூரம், எவ்வளோ லென்த் இருக்குது, எவ்வளோ அளவு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது லென்த்தில் தான் நம்ம பார்க்குவோம். ஸோ இங்கே பிரெத்து கூட நம்ம லென்த்தில் தான் சொல்கிறோம், ஆனால் அதுக்கு பிரெத்துன்னு சொல்கிறோம். அதை விட கம்மியாக இருக்கிற அளவுன்றதால் அது பிரெத்துன்னு சொல்கிறோம். ரெண்டுமே மீட்டர் தான். ஸோ மீட்டர் ஸ்கொயர். எப்பயுமே ஒரு ஏரியாவை சொல்லும் போது ஸ்கொயரில் தான் குறிப்பிடுவோம். So meter square. Some of the derived quantities and their SI units are of units. So இங்கே மேலே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் பார்த்த மாதிரி இங்கே derived quantities கொடுத்துருக்காங்க. ஏரியா அப்படின்றது லென்த் இன்ட்டு பிரெத். ரெண்டு லென்த்தை நீங்கள் அளந்துக்கிட்டு அதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் நமக்கு ஏரியா. ஸோ இது எப்பயுமே ஸ்கொயரில் தான் சொல்லுவாங்க. அடுத்து வேல்யூம் என்னது அப்படின்னா லென்த்து, அதோடைய அந்த பிரெத்து, அதோடைய ஹைட், எவ்வளோ உயரம் இருக்குது, உயரத்தையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து வேல்யூம், எவ்வளோ இடத்த அடைச்சிக்குதுன்னு சொல்கிறது. ஸோ தட் இஸ் வேல்யூம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 அளவுகள் வந்து எடுத்திருப்பாங்க. 3மே வந்து அளந்து பார்த்து எடுத்திருப்பாங்க. லென்த்து எவ்வளோ லாங் இருக்குதுன்னு சொல்லிட்டு அளந்து பார்த்தா எடுத்திருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல 3 அளவுகள் யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், வேல்யூம் சொல்கிறோம். இதை வந்து மீட்டர் க்யூப், 3 இடங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால, 3 லென்த்து யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம மீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பீடுன்றது டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது போயிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை எவ்வளோ டைமுக்குள்ளே நம்ம போகணுன்றதை டிவைட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நம்ம ஸ்பீட் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏற்கனவே ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய அந்த இது டைம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அதை செகண்ட்ஸில் சொல்லுவோம். டிஸ்டன்ஸ் நம்ம எதில் சொல்லுவோம், லென்த்தில் சொல்லுவோம். அப்போது மீட்டர் பெர் செகண்ட், நம்ம இந்த ஸ்பீடுடைய இந்த யூனிட் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்லேருந்து கொண்டு வந்துடணும். தென் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா என்னென்னா எலக்ட்ரிக் கரண்ட் இன்டூ டைம். ஸோ எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ டைம் ஆயிருக்குன்னு சொல்கிறத மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் ஏற்கனவே நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி வந்து ஏன்னு பார்த்தோம், டைமுக்கு எஸ், அப்போ ஏ இன்டூ எஸ் ஏஎஸ் இல்லைனா கூலும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எவ்வளோ எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குன்றது கூலுமில் சொல்கிறாங்க. கூலும் வந்து கேபிட்டல் சி. தென் டென்சிட்டி, அடர்த்தி சொல்லுவோம், தட் இஸ் டென்சிட்டி. அப்போ டென்சிட்டியோட ஃபார்முலா வந்து மாஸ் பை வால்யூம். இங்கே மாஸை நம்ம எதில் குறிப்பிடுவோம், கேஜில் குறிப்பிடுவோம். அந்த மேலே இருக்க பாக்ஸோடு இதை கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ கேஜ், மாஸ்ன்றது கேஜ்னு சொல்கிறோம், வேல்யூம்ன்றது மீட்டர் க்யூப். இப்போ தான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், மீட்டர் க்யூப்பில் வந்து குறிப்பிடுவோம். ஸோ கேஜ் பெர் மீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது டிரைவ்டு யூனிட்ஸ், அது ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். அடிப்படையான அந்த குவான்டிட்டிஸ், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வச்சு தான் இந்த டிரைவ்டு குவான்டிட்டிஸை நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஸோ இங்கே ஜஸ்ட் ஒரு பிக்சர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெஷர்மெண்ட்டை வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்ன்றதை வச்சு தான் சொல்கிறாங்க. அந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸாகவும் டிரைவ்டு குவான்டிட்டிஸாகவும் பிரிக்கிறாங்க. ஸோ இங்கே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லாங்கான தூரங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தூரம் இருக்குது. அதை எப்படி நம்ம குறிப்பிடும், கிட்ட தூரமாக இருந்தால் நம்ம கிலோமீட்டரில் எல்லாம் சொல்லிக்கிறோம். ஆனால் ரொம்ப தூரமாக இருக்குன்னா அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டுன்னு சொல்கிறோம், லைட் இயர்ன்னு சொல்கிறோம். ஸோ லைட் இயர்ன்னும் போது ஒரு வருஷத்தில் லைட் எவ்வளோ தூரம் பரவுதோ அதை வந்து லைட் இயர் சொல்கிறோம். ஸோ இந்த ரொம்ப நீளமாக இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸில் வந்து அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் லைட் இயரில் யூஸ் பண்ணுவோம். இப்போ டிரைவ்டு குவான்டிட்டிஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஏரியா, வேல்யூம், டென்சிட்டி இப்போ தான் நம்ம படித்தோம். ஸோ ஏரியான்றது ரெகுலர் ஆப்ஜெக்ட், இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். இர்ரெகுலர் ஆப்ஜெக்டாக இருந்தால் கிராஃபிக்கல் மெத்தட், இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம லெசனுக்குள்ளே போகும்போது பார்த்துக்கலாம். These are the derived quantities we obtain or by multiplying twice of the fundamental physical quantities length. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை 2 முறை மல்டிப்ளை பண்ணியோ 3 முறை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு வந்து டிரைவ்ட் குவான்டிட்டிஸ் கிடச்சிட போகுது. Do you know கொடுத்துருக்காங்க 1 square meter is the area enclosed inside a square of 1 meter. ஸோ ஒரு ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்கிறோமா, ஒரு மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா 4 பக்கமும் ஒரு மீட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஒரு ஸ்கொயர், ஒரு சதுரடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது என்னென்னா 4 பக்கமும் நீங்கள் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மீட்டர் இருக்கும், அதுதான் வந்து 1 மீட்டர் ஸ்கொயர் சொல்கிறோம். தென் ஏரியா ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஃபிகர்.
ஸோ இப்போது ஒரு ஃபிகர் கொடுத்துட்டு இதோடைய ஏரியா என்னன்னு கண்டுபிடி. இப்போ ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிட்டு இதோடைய ஏரியா என்னன்னு கண்டுபிடி அப்படின்னா அந்த லென்த்தையும் பிரெத்தையும் அளவுகளை நீங்கள் அளந்துட்டு நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அதுதான் வந்து அதோடைய ஏரியான்னு படித்தோம் இல்லைங்களா. ஸோ அது சொல்லியிருக்காங்க. இந்த ஏரியா ஆஃப் ரெகுலர் ஷேப்ட் ஃபிகர்ஸ் கேன் பி கால்குலேட்டட் யூசிங் த ரெலவெண்ட் ஃபார்முலா. ஸோ அதுக்குன்னு சில ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கொயராக இருந்தால் அதுக்கு என்ன ஃபார்முலா, ட்ரையாங்கிளாக இருந்தால் என்ன, ரெக்டாங்கிளாக இருந்தால் என்ன, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது இந்த நம்ம இந்த இதில் பார்க்கலாம், டேபிளில் பார்க்கலாம். ஸோ பிளெயின் ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயராக இருந்தால் அதோடைய ஏரியா என்ன பண்ணுறோம், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அந்த இருக்கக்கூடிய சைட்ஸை வந்து அளந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ அதை மட்டும் கான்செப்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கொயர்னா 4 பக்கமும் சேமாக இருக்குமா, அப்போ ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். இப்போ ரெக்டாங்கிளாக இருந்தால் என்ன ஆகும், 4 பக்கமும் சேமாக இருக்காது. ஒரு 2 பக்கம் நீளமாக இருக்கும், 2 பக்கம் அகலம் இருக்கும். அதாவது நீளமாக இருக்கிறத விட கம்மியாக இருக்கும். அப்போது பிரெத்துடைய அளவு எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டு லென்த்துடைய அளவு, நீளம் எவ்வளோ இருக்குது, அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா அதுதான் எல் இன்ட்டு பி. ஸோ இந்த மாதிரியான ஃபார்முலாஸை வச்சு நம்ம ஒரு ரெகுலரான ஒரு ஃபிகர் கொடுத்துட்டாங்கன்னா அதோடைய ஏரியா எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம அளந்து சொல்லிடலாம். இப்போ சர்க்கிளாக இருந்தால் ஒரு வட்டமாக இருக்கக்கூடிய நிலப்பகுதியை கொடுத்துட்டு இதோடைய ஏரியா எவ்வளோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணோம் அப்படின்னா பை இன்ட்டு ரேடியஸ், அந்த சென்டர்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு லைன் போட்டு அதான் ரேடியஸ் சொல்கிறோமா. அப்போ பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஸோ பை ஆர் ஸ்கொயர் அப்படின்றது ஒரு சர்க்கிளுடைய ஏரியா. தென் ட்ரையாங்கிளுக்கு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பேஸ் இன்ட்டு ஹைட்டு. பேஸ்ன்றது கீழ்ப்பகுதி, ஹைட்டுன்றது மேல் பகுதி. அதோடைய பாதி தான் வந்து ட்ரையாங்கிளுடைய ஏரியா. ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹெச். ஸோ அதுதான் வந்து ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா, ஹாஃப் பிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது நமக்கு மேக்ஸுக்குமே யூஸ் ஆகும். தென் ஏரியா ஆஃப் irregularly shaped figures. இப்போ ரெகுலரான ஒரு ஷேப் கொடுத்துட்டு இப்போது ஒரு டேபிளையோ ஒரு மேட்ச் பாக்ஸையோ ஏதோ ஒன்றத்தை கொடுத்துட்டு இதோடைய ஏரியா எவ்வளோன்னு சொல்லுன்னா நம்ம மேட்ச் பாக்ஸையோ டேபிளையோ அளந்து மல்டிப்ளை பண்ணி சொல்லிடலாம். இப்போது அதுக்கு ஒரு ஷேப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இர்ரெகுலராக இருக்குது அந்த ஷேப். அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், அது எப்படி நம்ம அளவு சொல்ல முடியும் அப்படின்னா இன் டே டு டே லைஃப் வி என்கவுண்டர் மெனி irregular shape figures. ஸோ நிறைய irregular shape figures வந்து நம்ம கடந்து வந்துட்டுருக்கோம். அதோடைய இதெல்லாம் எப்படி சொல்லணும் அப்படின்னா we can find the area of these figures with the help of graph sheet. ஸோ கிராஃப் மேலே அந்த ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டு அதை அப்படியே அவுட்லைன் போட்டுக்கிட்டு எத்தனை ஸ்கொயர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எண்ணி சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இதை பண்ணுவோம். The following activities show that how the area of irregular shaped figures, plain figures. So இது சொல்லும் the graphical method explained above can be used to find the area of regularly shaped figures also. So ரெகுலரான ஷேப் இப்போ அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி இதை சொல்லணும்னு சொன்னோமா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ஃபிகர்ஸ் அப்படியே கொண்டு வந்து கிராஃப் ஷீட்டில் வச்சும் கூட அளவு எடுத்துகிட்டு எத்தனை ஸ்கொயர் மீட்டர்ஸ் இருக்குது இல்லை எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதோடைய ஏரியாவை கிராஃப் ஷீட்டை வச்சுக்கிட்டு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இது irregularக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெகுலருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேஸ் ஆஃப் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் திஸ் மெத்தட் கிவ்ஸ் தி ஏரியா ஆஃப் அக்யூரேட்லி. ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்கிள் அதோடைய அளவுகள் நீங்கள் அளக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிராஃப் ஷீட் வச்சு அளக்கும் போது ரொம்ப அக்யூரேட்டாக வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Then volume, amount of space occupied by a 3-dimensional figure is known as volume. ஸோ ஒரு பொருளுக்கு ஹைட்டும் இருக்குது அப்படின்னா ஸோ எவ்வளோ ஒரு பொருளை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறோன்னா அது எவ்வளோ இடத்த அடைச்சிக்குது, உயரத்தில் எவ்வளோ இடத்த அடைச்சிக்குது, கீழே எவ்வளோ இடம் அடைச்சிக்குது அப்படின்னு சொன்னால் அதான் வந்து வேல்யூம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேல்யூம்ன்றது மூணு வேல்யூஸ் இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்கே சர்ஃபேஸ் ஏரியானும் போது அங்கே 2 அளவுகள் இருக்கும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட். இப்போ ஏரியாவோட நம்ம என்ன சேர்த்த போகிறோம், அந்த ஹைட்டையும் சேர்த்து எழுத போகிறோம். அவ்வளோதான் வேல்யூம். ஸோ SI யூனிட் ஆஃப் வேல்யூம் வந்து கியூபிக் மீட்டர் இல்லைனா மீட்டர் க்யூபில் சொல்லணும். ஏன்னா 3 அளவுகள் இருக்கிறதுனால க்யூபில் சொல்லணும்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதுதான். ஸோ 2 பக்கங்களையும் ஒரு ஹைட்டையும் எடுத்துக்கிட்டோன்னா அதுதான் நமக்கு வேல்யூம். ஸோ வேல்யூம் ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட். இப்போது ஒரு பொருள் வந்து ஷேப் ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி அளக்குறது அப்படின்னா ஆஸ் இந்த கேஸ் ஆஃப் ஏரியா த வேல்யூம் ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி டிட்டர்மைன்ட் யூசிங் தி அப்ராப்ரியேட் ஃபார்முலா. ஸோ அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலாஸ் எடுத்து நம்ம போட்டு வேல்யூம் ஆஃப் அந்த ரெகுலர் ஷேப்ஸ்க்குண்டான வேல்யூமை வந்து நம்ம சொல்லிடலாம். இப்போ எப்படி நம்ம ஏரியாவுக்கு ஸ்கொயருக்கு இவ்வளோ ரெக்டாங்கிள் இது எல்லாம் சொல்லி நம்ம ஃபார்முலா படித்தோமோ அதே மாதிரி வேல்யூமுக்கும் வந்து ஃபார்முலாஸை டிரைவ் பண்ணி வச்சுருக்காங்க. Volume of liquids.
ஸோ இப்போது ஒரு லிக்விட்ஸுடைய அளவு எப்படி சொல்லுவோம், அதோடைய வேல்யூம்னா அது எவ்வளோ இடத்த அடைச்சிக்குதுன்னு சொல்கிறோமா, அதுதானே அது. லிக்விட்ஸ் ஆல்சோ ஆக்குபை சம் ஸ்பேஸ் அண்ட் ஹென்ஸ் தேர் ஆல்சோ தே ஹேவ் வேல்யூம். ஸோ ஒரு லிட்டர் பால் நம்ம வாங்குகிறோன்னா அந்த ஒரு பாத்திரத்தில் அவ்வளோ இடத்த அதை அடைச்சிக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்து வேல்யூம் அப்படின்னு சொல்கிறோம். பட் லிக்விட்ஸ் நாட் possess எனி டெஃபினட் ஷேப். லிக்விட்ஸ்க்கு ஏதாவது டெஃபினட்டான ஷேப் இருக்கா, இல்லை. அப்போது த வேல்யூம் ஆஃப் லிக்விட் cannot be determined as in the case of solid. ஒரு சாலிட் பொருளை வந்து நம்ம எப்படி அப்படியே அளந்து ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி இல்லை ஒரு கிராஃப் ஷீட் மேலேயே வச்சு அதோடைய எவ்வளோ ஏரியா எவ்வளோ அதோடைய வேல்யூம் எவ்வளோன்னு சொல்ல முடியுமா, அந்த மாதிரி லிக்விடுக்கு நம்மளால் சொல்ல முடியாது. when a liquid is poured into a container it takes the shape and volume of the container. நம்ம ஒரு கண்டெய்னரில் எந்த கண்டெய்னரில் அந்த லிக்விடை ஊற்றினாலும் தண்ணியோ பாலோ எண்ணெயோ எதுவாக இருந்தாலும் சரி, லிக்விட் எது போட்டாலும் அந்த ஒரு பொருள் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் வந்து அது வந்து உட்காந்துரும். ஸோ the volume of any liquid is equal to the space that it fills and it can be measured using the measuring cylinder or measuring beaker. ஸோ இந்த லிக்விடை வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளால் அளந்துட முடியும். எப்படின்னா மெஷரிங் ஜார் வச்சியோ இல்லை மெஷரிங் பீக்கரோ இல்லை மெஷரிங் சிலிண்டரோ அதிலே அளவுகள் எழுதியிருப்பாங்க. இந்த பாலெல்லாம் ஊற்றுறவங்க அந்த அளவு எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா, 1/2 லிட்டர் அளவு 1 லிட்டர் அளவில் அவங்களே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க கையில். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1/2 லிட்டர் இவ்வளோ 1 லிட்டர் இவ்வளோன்னு சொல்லிட்டு அதில் அளவு இருக்கும். அதை வச்சு நம்ம அளந்துக்கலாம். The maximum volume of the liquid that a container can hold is known as capacity of the container. இப்போ ஒரு பாத்திரம் வந்து எவ்வளோ லிக்விட் வந்து அதால் வச்சுக்க முடியுமோ அதுதான் அந்த பாத்திரத்தோட கண்டெய்னர். இப்போ 1/2 லிட்டர் ஒரு லிட்டர் பால் வாங்குறதுக்கு நீங்கள் 1/2 லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போனால் அது பிடிக்காது. ஸோ அதோடைய கெப்பாசிட்டி அவ்வளோ கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு பாத்திரம் வந்து எவ்வளோ அதில் வச்சுக்க முடியுமோ எந்த அளவுக்கு அது வச்சுக்க முடியும் அதுதான் அந்த பாத்திரத்துடைய கெப்பாசிட்டின்னு சொல்கிறாங்க. மெஷரிங் கண்டெய்னர்ஸ் கிராஜுவேட்டட் ஆர் ஷோன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அளவுகள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த மெஷரிங் ஜார்ஸை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கடைகளில். The volume of liquid is equal to the volume of space it fills in the container. ஸோ எவ்வளோ லிக்விட் இருக்குது அப்படின்றது அந்த ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பேஸ் எவ்வளோ அடைச்சிட்ருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். திஸ் கேன் பி டைரக்ட்லி அப்சர்வ் ஃப்ரம் தி ரீடிங்ஸ் மார்க்ட் இன் தி மெஷரிங் ஜார். ஸோ அது நம்ம எதை வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம்னா அதில் மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க 1 லிட்டர் 2 லிட்டர் 1/2 லிட்டர் 500 ml அப்படிலாம் அவங்களே வந்து அளவு எழுதி வச்சுருப்பாங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். If you notice the measuring cups given in the figures carefully, we can observe that the readings are marked in the unit of ml. ஸோ இந்த மாதிரி அளவுகள் எழுதியிருக்கக்கூடிய ஜார்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வந்து எம்எல்ல தான் எழுதியிருப்பாங்க, மில்லி லிட்டரில் தான் எழுதியிருப்பாங்க. திஸ் ஆக்சுவலி ரெப்ரசன்ட்ஸ் மில்லி லிட்டர். ஸோ எம்எல் அப்படின்னா என்னென்னா மில்லி லிட்டர்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த குட்டி குட்டியாக லைன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க பாருங்கள். ஸோ மில்லி லிட்டர்ஸில் இதை குறிப்பிட்டிருப்பாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் யூனிட் ஆஃப் வேல்யூம் லெட் அஸ் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மச் அ லிட்டர் மீன்ஸ். ஸோ இந்த மில்லி லிட்டர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல லிட்டர்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். லிட்டர் இஸ் அ காமன்லி யூஸ்ட் யூனிட் டு மெஷர் தி வேல்யூம் ஆஃப் லிக்விட்ஸ். ஜென்ரலாக நம்ம வந்து மில்லி லிட்டரில் நமக்கு பழக்கம் இல்லை. இப்போ பால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா 1/2 லிட்டர் 1 லிட்டர் 1/4 லிட்டர் அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் மில்லி லிட்டரில் நம்ம சொல்லி பழகலாம் இல்லையா. ஸோ காமனாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா லிட்டரை தான் யூஸ் பண்ணுவோம். We can understand that the unit of volume is cubic centimeter if the dimensions of the object are given in centimeter. இப்போது ஒரு பொருளுடைய அளவு வந்து சென்டிமீட்டரில் கொடுத்தா அது கியூபிக் சென்டிமீட்டர்னு சொல்கிறோம் இல்லைங்களா. திஸ் கியூபிக் சென்டிமீட்டர் இஸ் காமன்லி known as cc. அது எப்படி சொல்கிறோம்னா cc-ன்னு சொல்கிறோம். a volume of 1000 cc is termed as 1 liter. அப்போது ஒரு பொருள் ஒரு இடத்த அடைச்சிக்கக்கூடியது 1000 cc இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கியூபிக் சென்டிமீட்டர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் 1 லிட்டர் அதோடைய அளவுன்னு சொல்கிறத நம்ம எதை வச்சு சொல்கிறோன்னா 1000 cc இருந்துச்சுன்னா அது 1 லிட்டர் பிடிக்கும். cc-ன்றது கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 cc ஆர் சென்டிமீட்டர் கியூப். ஸோ 1 லிட்டர் இது 1 வேர்ட்ஸில் கேட்பாங்க. 1 லிட்டர்ன்றது எத்தனை சிசின்னு கேட்டால் 1000 cc's. ஸோ 1000 மில்லி லிட்டர் ஒன்றா சேர்ந்தா சிசி வேறு மில்லி லிட்டர் வேறு. ஸோ 1000 மில்லி லிட்டர் சேர்ந்தால் 1 லிட்டர். ஸோ அதே தான் சிசியும் கொடுத்துருக்காங்க. அப்போ 1000 மில்லி லிட்டர் 1000 cc எல்லாமே ஒன்றா கூட நம்ம சொல்லலாம் 1 இஸ் ஈக்குவல் டு 1 லிட்டர். இப்படி கொஷின் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. To measure, do you know பாருங்கள், to measure the volume of liquid some other units are also used. ஸோ இந்த லிக்விடை வந்து அளக்கிறதுக்கு இன்னும் நிறைய யூனிட்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் கேலன், அவுன்ஸு, குவார்ட் இதிலெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு கேலன் அப்படின்றது என்னென்னா இந்த பெரிய பெரிய எண்ணெய்கள் அந்த டின்லலாம் வரக்கூடியதெல்லாம் கேலனில் சொல்லுவாங்க. ஸோ 3785 மில்லி லிட்டரை வந்து ஒரு கேலனுடைய அளவு. இதெல்லாம் கூட 1 வேர்ட்ஸில் கேட்பாங்க. ஒரு அவுன்ஸ் அப்படின்னா என்னென்னா 30 ml தான் வந்து ஒரு அவுன்ஸ். 1 குவார்ட்ன்றது 1 லிட்டர்.
ஸோ இங்கே வேல்யூம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குண்டான ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தா அதோட இதை கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே க்யூப் அப்படின்றது என்னென்னா ஸ்கொயர் தான், ஸ்கொயருடைய 3D பிக்சர். ஏன்னா இப்போ வேல்யூம் நம்ம கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு அதோடைய ஹைட்டு தேவைப்படுது இல்லையா, 3ஆவது ஒரு அளவு தேவைப்படுது. அப்போ அந்த 3ஆவதாக இருக்கக்கூடிய அளவு தான் நமக்கு ஹைட்டு. அப்போது 3 பக்கத்தை நம்ம அளக்க போகிறோம். ஒரு ஸ்கொயருடைய 3 பக்கம் அளந்து ஸ்கொயர்னும் போது ஸ்கொயருடைய 3D பிக்சர் தான் வந்து க்யூபு. ஸோ அது எல்லா பக்கமும் அது சேமாக தான் இருக்க போகுது. அதனால் 3 முறை அதே நம்பரை போட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நமக்கு க்யூப் வந்துடும். ஏ க்யூப் அதோடைய ஃபார்முலா. க்யூபாய்டுன்றது ரெக்டாங்கிளருடைய 3D ஃபிகரை தான் வந்து நம்ம க்யூபாய்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லென்த் இருக்குது, பிரெத் இருக்குது, இப்போ ஹைட்டையும் அளந்துக்கிறோம். ஸோ L × B × H. அங்கே லென்த் இன்ட்டு பிரெத் பார்த்தோம், இங்கே L × B. அங்கே A × A ஸ்கொயர் பார்த்தோம், இங்கே A × A A க்யூப். இப்போ ஸ்பியர், இங்கே ஸ்பியர்ன்றது சர்க்கிள், அங்கே சர்க்கிள்னு பார்த்தா இங்கே ஸ்பியர்ன்றது ஒரு பால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த பிக்சர் எப்படி இருக்கும், பாலோடைய பிக்சர் ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே பை × R² பார்த்தோம், இங்கே 4/3 × பை × R³ இது எல்லாமே பாருங்கள் க்யூப்ஸில் வரும், ஏன்னா வேல்யூம் இது அதனால். ஸோ ஒரு ஸ்பியருடைய வேல்யூம் என்னென்னா 4/3 பை R³. தென் சிலிண்டருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பை R² × H. ஸோ R ஸ்கொயர் பண்ணிக்கிறாங்க, ஹைட் அளந்துக்கிறாங்க, அதோட பையை வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டால் அது ஒரு சிலிண்டருடைய வேல்யூமாக நம்ம கண்டுபிடிச்சோம். அதாவது அந்த சிலிண்டர் எவ்வளோ இடத்த அடைச்சிக்குது அப்படின்றது தான் வேல்யூம். ஒரு ஸ்பியர் எவ்வளோ இடத்த அடைச்சிக்குதுன்றது அதோடைய வேல்யூம். ஸோ பை R² H 4/3 பை R³ ஸோ இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா ஈவன் மேக்ஸுக்கும் நீங்கள் அப்படியே இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். தென் வேல்யூம் ஆஃப் irregular shaped ஆப்ஜெக்ட். ஸோ அங்கே irregular shaped ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கும் போது irregular shaped ஆப்ஜெக்ட்ஸ் வந்தால் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த கிராஃப் ஷீட்டை வச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இங்கே வேல்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு irregular shaped உடைய வேல்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா no formula to determine the volume of irregular shaped object. For such cases the volume can be determined using the measuring cylinder and water. ஸோ இந்த irregular ஷேப்பே சரியாக இல்லாத ஒரு பொருளுடைய வேல்யூம் கண்டுபிடிக்க என்ன பண்ணலான்னா ஒரு சிலிண்டரில் வந்து தண்ணி அடைச்சிட்டு அதுக்குள்ளே இந்த பொருளை போட்டு எவ்வளோ தண்ணி அதை டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ தண்ணியை வந்து வெளியேற்றிருக்கோ அதோடைய அளவை வச்சு இந்த irregular shaped பாடியுடைய அளவை வந்து வேல்யூமை வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் வந்து மெஷரிங் சிலிண்டர் அண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறது. தென் டென்சிட்டி அப்படின்றது அடர்த்தி, ஒரு பொருளுடைய அடர்த்தி. ஆட்டம்ஸ் வந்து எவ்வளோ நெருக்கமாக இருக்குது, ஸோ அந்த டென்சிட்டியை சொல்கிறது. டென்சிட்டின்றது அடர்த்தின்னு சொல்லுவோம். டேக் வாட்டர் இன் அ பீக்கர் அண்ட் ட்ராப் அன் அயன் பால் அண்ட் அ கார்க் பால் இன்டு தி வாட்டர். ஸோ இப்போ ஒரு பீக்கரில் தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் ஒரு அயன் பாலை போடுங்க, அப்புறம் ஒரு கார்க்கை அதுக்குள்ளே போடுங்க. அப்போ எது மிதக்கும் எது கீழே போகும், அயன் பால் வந்து சிங்க் ஆயிரும், முழுகிரும். அந்த கார்க் ஃப்ளோட்ஸ், இப்போ கார்க் வந்து மேலே அப்படியே மிதந்துட்டுருக்கும். ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா ஹெவி ஆப்ஜெக்ட் சிங்க் இன் வாட்டர், ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருள் கீழே போயிடும், லைட்டாக இருக்கக்கூடிய பொருள் வந்து தேங்கிட்டு நிற்கும், மிதந்துட்டு நிற்கும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர் இல்லையா. வை டஸ் அ மெட்டல் காயின் சிங்க் இன் வாட்டர் whereas a much heavier wooden log floats. ஸோ அப்போ மெட்டல் காயின், இப்போ சாதாரணமாக ஒரு ரூபா 2 ரூபா அந்த காயினை போட்டாவே தண்ணிக்குள்ளே போயிடும், சின்ன பொருள் தான். ஆனால் பெரிய மர துண்டெல்லாம் வந்து தண்ணியில் வந்து மிதக்கும், அதை கவனிச்சிருக்கீங்களா. ஸோ ஏன் அவ்வளோ அதுவும் வெயிட்டாக தானே இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், வெயிட்டாக இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே போயிடும், டக்குன்னு இருக்கிறது மேலே மிதங்கும். ஆனால் இவ்வளோ பெரிய மரத்துடைய துண்டு நம்மளால் அதை அசைக்கவே முடியாது, ஆனால் அது தண்ணியில் போட்டால் மிதங்கும். ஏன் அது மிதங்கும், அது வெயிட்டாக தானே இருக்குது, முழுகணும்ல அப்படின்னு கேட்குறாங்க. தீஸ் கொஷின்ஸ் கேன் பி ஆன்சர்ட் வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் ஆஃப் டென்சிட்டி. ஸோ அடர்த்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அதுதான் டென்சிட்டி. அந்த டென்சிட்டின்ற ஒரு கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். From the activity 4, ஸோ ஆக்டிவிட்டி 4ல் வந்து இந்த மேலே இந்த பிக்சரில் காட்டியிருக்காங்க பாருங்கள், காயின் உள்ளே போயிடுச்சு, பெரிய ஒரு மரத்துடைய லாக் வந்து மிதக்குது. என்ன காரணம்னா வாட்டருடைய டென்சிட்டியை விட இந்த மரத்துடைய டென்சிட்டி வந்து குறைவு. வாட்டருடைய டென்சிட்டி விட அந்த மெட்டல் காயின் செஞ்சுக்கக்கூடிய அந்த மெட்டலோட டென்சிட்டி வந்து அதிகம், அதனால் அது கீழே போயிடுச்சு, அது மேலே மிதந்துட்டுருக்கு, அதுதான் ரீசன். ஸோ இந்த ஆக்டிவிட்டி 4லேருந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா we observe that wooden block occupies more volume than the iron ball of the same. ஸோ நிறைய இடத்த வந்து ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய மரக்கட்டை வந்து நிறைய இடத்த எடுத்துகிட்ருக்கு அந்த தண்ணியில், ஆனால் காயின் வந்து சின்னதாக ஒரு இடத்த தான் எடுத்துகிட்ருக்கு. more volume than the iron ball of same mass. ஸோ நிறைய இடத்த வந்து அதை அடைச்சிக்கிச்சு. ஆல்சோ we observe that wooden block is lighter than the iron block of the same size. ஸோ ஒரே சைஸாக இருக்கக்கூடிய ஒரு உடன் பிளாக்கை விட
அயன் பிளாக்குடைய வெயிட் வந்து அதிகம் இல்லையா. த லைட்னஸ் ஆர் ஹெவினஸ் ஆஃப் தி பாடி இஸ் டியூ டு டென்சிட்டி. ஸோ எது லைட்டாக இருக்குது, எது ஹெவியாக இருக்குது அப்படின்றத எது டிசைட் பண்ணுதுன்னா டென்சிட்டி, அடர்த்தி தான் டிசைட் பண்ணுது. இஃப் மோர் மாஸ் இஸ் packed into the same volume, it has greater density. ஒரு இடத்துல நிறைய கொண்டு போயிட்டு ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் அடைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா அதுதான் வந்து வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து அடர்த்தி அதிகமாக இருக்கிறது. ஸோ தி அயன் பிளாக் வில் ஹாவ் மோர் மாஸ் தேன் தி உடன் பிளாக். உடன் பிளாக்கை விட அயன் பிளாக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மாஸ் தான் வந்து அதிகம். மாஸ்ன்றது இங்கே வந்து ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸுடைய எண்ணிக்கைகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ சேம் சைஸாக இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு டென்சிட்டி, எந்த அளவுக்கு அடர்த்தி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து அதோடைய வெயிட் வந்து அமையும். தேர்ஃபோர் அயன் ஹேஸ் மோர் டென்சிட்டி. ஸோ இரும்புக்கு டென்சிட்டி அதிகம், அடர்த்தி அதிகம். டெஃபினேஷன் ஆஃப் டென்சிட்டி. இப்போ ப்ராப்பராக டென்சிட்டி, வாட் இஸ் டென்சிட்டி, டிஃபைன் டென்சிட்டி அப்படிலாம் கொஷின் கேட்டாங்க அப்படின்னா, டென்சிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் கண்டெய்னிங் இன் யூனிட் வேல்யூம். ஒரு மீட்டர் க்யூப்பில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா தட் இஸ் டென்சிட்டி. ஸோ மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் கண்டெய்னிங், சப்ஸ்டன்ஸ்ன்றது என்னது, ஆட்டம்ஸ். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு வால்யூம்குள்ளே, குறிப்பிட்ட ஒரு இடத்துல எவ்வளோ மாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து டென்சிட்டி. இஃப் தி மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் இஸ் எம், இப்போ மாஸை வந்து நம்ம எம் அப்படிங்கிற லெட்டரில் குறிப்பிடுறோம். whose volume is V. ஸோ அதை அடைச்சிருக்கக்கூடிய இடத்துடைய அளவு வந்து V அப்படின்னு சொல்கிறோம். தென் தி ஈக்குவேஷன் ஃபார் டென்சிட்டி. ஸோ ஒரு பொருளுடைய அடர்த்தி கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் அதோடைய ஃபார்முலா பார்த்திங்கன்னா மாஸ் பை வால்யூம். ஸோ அதோடைய வெயிட் எவ்வளோன்னு தெரியும், அது எவ்வளோ இடத்த அடைச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படின்னா அந்த ஒரு பொருளுடைய டென்சிட்டியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டுத்தையும் போட்டு டிவைட் பண்ணி நம்ம ஆன்சரை எழுதிடலாம். SI unit of density is kg per meter cube. ஸோ மேலே மாஸ்ன்னு எழுதுகிறோம். மாஸ் ஃபண்டமெண்டல் யூனிட்டில் அங்கே மாஸுடைய இது வந்து கேஜ் தான். அண்ட் வால்யூம்க்கு மீட்டர் க்யூப்னு சொல்கிறோம். ஸோ டென்சிட்டியுடைய SI யூனிட் என்னன்னு கேட்டால் கேஜ் பெர் மீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்லலாம். அதே CGS சிஸ்டமில் என்ன அப்படின்னா கிராம் பெர் சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்கிறோம். தென் டென்சிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ், வெவ்வேறு பொருளுடைய அடர்த்தி எவ்வளோ இருக்கும் அப்படின்றது இந்த டேப்லர் காலமில் நமக்கு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் டென்சிட்டிஸ். வெவ்வேறு பொருள் வந்து வெவ்வேறு அடர்த்தியோடு இருக்கக்கூடிய ஒரு பொருள்கள் தான் இருக்குது. த மெட்டீரியல்ஸ் வித் ஹையர் டென்சிட்டி இஸ் கால் டென்சர். அதிகமான அடர்த்தி இருக்கக்கூடியது டென்சர் அப்படின்றோம். குறைவான அடர்த்தி லோயர் டென்சிட்டி ஆர் கால் ரேரர். அவங்கள நம்ம என்ன சொல்கிறோம்னா ரேரர் அப்படின்னு சொல்கிறோம். அடர்த்தி குறைவாக இருக்கக்கூடிய பொருள்களை ரேரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா கேஸு, லிக்விடு, சாலிட் மூணுத்துக்கும் தனித்தனியாக டென்சிட்டி எவ்வளோ அப்படின்னு, அதாவது அடர்த்தி எவ்வளோ, அந்த ஒரு வால்யூம்குள்ளே எவ்வளோ ஆட்டம்ஸ் அதில் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் அந்த டென்சிட்டின்னு ஏற்கனவே படித்தோம். இப்போ கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர் மட்டும் எடுத்துக்கோங்க. காற்றுடைய டென்சிட்டி என்ன 1.2 kg per meter cube. ஸோ அங்கே டென்சிட்டி வந்து நம்ம kg per meter cubeன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது வந்து இந்த டேபிளர் காலம்லேருந்து நமக்கு ஒன் வேர்ட்ஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏரில் 1.2 kg per meter cube இருக்குது. லிக்விட்ஸ்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கெரோசின், வாட்டர், மெர்க்குரி, இந்த 3 லிக்விட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ கெரோசினுடைய அடர்த்தி வந்து 8000, டென்சிட்டி வந்து 800 kg meter cube, வாட்டர் வந்து 1000 kg meter cube, மெர்க்குரிக்கு 13600 meter cube kg per meter cube. தென் சாலிடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உட்டு, அலுமினியம், அயன், காப்பர், சில்வர், கோல்டு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. உட்டுடைய டென்சிட்டி வந்து 770 kg per meter cube, அலுமினியம்க்கு 2700 kg per meter cube, அயன் வந்து 7800 kg per meter cube, தென் காப்பர் 8900, சில்வர் 10500, கோல்டு வந்து 19300 kg per meter cube. ஸோ ஒரு மீட்டர் க்யூப்பில் ஒரு கேஜஸில் இவ்வளோ ஆட்டம்ஸ் அது நிறைஞ்சிருக்கும் அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம். சப்போஸ் யூ ஹாவ் 1 kg of iron and gold, which of them would have more volume than other? இப்போ உங்கள் கையில் வந்து ஒரு கேஜ் அயனும் இருக்குது, ஒரு கேஜ் கோல்டும் இருக்குது. அப்போ எதுடைய வால்யூம் வந்து எது வந்து நிறைய இடத்த அடைச்சிக்கும் அப்படின்னா கோல்டு தான் இல்லையா. ஸோ அயன் உடைய இது இங்கே வந்து 7800 தான், ஆனால் கோல்டுடையது வந்து 19300 இருக்குது. ஏன் கிவ் த ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அதோடைய டென்சிட்டி வந்து அதிகம், கோல்டுடைய டென்சிட்டி வந்து அதிகம். டென்சிட்டி அதிகரிக்கும் போது இடத்த அடைச்சிக்கக்கூடிய அளவு வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா. அப்போ வந்து கோல்டுடைய அளவு தான் வந்து கம்மியாக இருக்கும் அயனை விட. மாற்றி சொல்லிட்டேன். ஸோ தென்
the relationship between mass, density and volume. இப்போது மாஸ்ன்றது அதோடைய வெயிட்டை சொல்கிறது, டென்சிட்டின்றது அதோடைய அடர்த்தியை சொல்கிறோம், வேல்யூம்ன்றது எவ்வளோ இடத்த அடைச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூணுத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. இந்த டேபிளில் இருக்க இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு இப்போ மாஸ் கொடுத்துட்டு மாஸ் டென்சிட்டி கொடுத்து வேல்யூம் கண்டுபிடினாலும் கண்டுபிடிச்சிக்கலாம், வேல்யூம் மாஸ் கொடுத்துட்டு வேல்யூம் மாஸ் கொடுத்துட்டு டென்சிட்டி கண்டுபிடிங்கன்னு சொன்னாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ மாஸ், டென்சிட்டி, வேல்யூம் மேலே ரெண்டுமே டிவிஷன், கீழே வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள்லேருந்து பாருங்கள், டென்சிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா டென்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் எம்வி இருக்கா, அப்போது மாஸ் பெர் வேல்யூம், மாசி வேல்யூம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, டிவிஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ மாஸ் பெர் வேல்யூம். இதே மாஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா மாஸ்க்கு ஆப்போசிட்டில் இப்போ என்ன இருக்குது, டென்சிட்டி இன்ட்டு வேல்யூம் இருக்குது. ஸோ டென்சிட்டி இன்ட்டு வேல்யூம். ஸோ இந்த ட்ரையாங்கிளை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 3 ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி எதை கண்டுபிடிக்க சொன்னாலும் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மெஷரிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் செலஸ்டியல் பாடிஸ். இங்கே செலஸ்டியல் பாடிஸ் அப்படின்னா தூரமாக இருக்கக்கூடிய பொருட்கள், அதாவது ஸ்டாரு, சன்னு, பிளானட்ஸு, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து செலஸ்டியல் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலி வி யூஸ் சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் டு எக்ஸ்பிரஸ் டிஸ்டன்ஸ் தட் வி மெஷர் இன் டே டு டே லைஃப். ஸோ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து டிஸ்டன்ஸ் சொல்கிறதுக்கு, எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் அஸ்ட்ரானமர்ஸ் நீட் டு மெஷர் வெரி லாங். ஆனால் ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, விண்வெளின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது. இப்போ நமக்கும் சன்னுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு கிலோமீட்டர்ஸ்லையோ இல்லை மீட்டர்ஸ்லையோ சென்டிமீட்டர்ஸ்லையோ நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நீளமான ரொம்ப அளவு அதிகமாக இருக்கக்கூடியதுக்கு தனியாக ஒரு சில யூனிட்ஸ் இருக்குது, மெஷரிங் இது குவான்டிட்டிஸ் வந்து இருக்குது. Distances such as distance between Earth and the star or the distance between two stars. 2 ஸ்டாருக்கு நடுவுலையோ இல்லை பூமிக்கும் ஸ்டாருக்கும் நடுவில் எவ்வளோ இருக்குது டிஸ்டன்ஸ், அதெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப தூரமான இடங்களை வந்து அளக்கிறதுக்கு, இல்லைனா ஸ்பேஸில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அளக்கிறதுக்கு கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அளக்கிறதுக்கு நம்ம அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் லைட் இயர் அப்படின்ற ஒரு 2 மெஷர்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதில் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், அதுக்கு முன்னாடி டூ யூ நோவில் வந்துடலாம் பாருங்கள். வாட்டர், இங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் கேஸ்டர் ஆயில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் பார்த்தோம், 1000 kg/m³ பார்த்தோம். இங்கே டென்சிட்டி ஆஃப் கேஸ்டர் ஆயில் வந்து 961 kg/m³. ஸோ இங்கே வாட்டரில் எப்பயுமே தண்ணி மேலே எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து தேங்கி நிற்கும். என்ன ரீசன் அப்படின்னா தண்ணியுடைய டென்சிட்டியை விட ஆயிலுடைய டென்சிட்டி வந்து குறைவு. இங்கே இந்த எக்ஸாம்பிள் சொல்லும் போது வாட்டர் வந்து 1000 kg/m³, ஆனால் கேஸ்டர் ஆயிலுக்கு வந்து 961 kg/m³. ஸோ தண்ணி மேலே எப்பயுமே ஆயில் வந்து மிதக்கிறதுக்கு காரணம் அதுதான், டென்சிட்டி குறைவு ஆயில்ஸ்க்கெல்லாம் தண்ணியை விட. Astronomical unit. We all know that the earth revolves around the sun in an elliptical orbit. Ellipticalனா இந்த கீழே பிக்சரில் காட்டியிருக்கக்கூடிய அந்த முட்டை ஷேப்பில், ஆனால் இன்னும் கொஞ்சம் நீளமாக. ஸோ அதுதான் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பூமி வந்து சூரியனை சுற்றி எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் தான் வந்து இவால்வ் ஆகிட்டுருக்கு, சுற்றி வந்துட்டுருக்கு. ஹென்ஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் தி எர்த் வேரியஸ் எவ்ரிடே. ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா சன்னுக்கும் நம்ம எர்த்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த தொலைவு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நமக்கு சம்மர் சீசனில் ரொம்ப ஹாட்டாக இருக்குது, வின்டர் சீசனில் ரொம்ப கோல்டாக இருக்குது. ஏன்னா சன்னை விட தூரமாக போயிடுறோம் நம்ம, அதனால் சில்லுன்னு இருக்குது. சன்னுக்கு கிட்ட வந்துடும், அதனால் சூடாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம எப்பயுமே வந்து பூமி சூரியனை சுற்றி வரும்போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல மாறிக்கிட்டே இருக்கும். when the earth is in its perihelion position. பெரிஹெலியன் அப்படின்னா என்னென்னா கிட்டையாக இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். எர்த் வந்து சன்னுக்கு கிட்ட இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பெரிஹெலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. The distance between the earth and the sun is about 147.1 million kilometer. ஸோ பூமியும் சன்னும் கிட்ட இருக்கும்போது அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 147.1 மில்லியன் கிலோமீட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. when the earth is in the farthest position, தூரமாக ஒரு பொசிஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம குளிர்காலத்தப்பெல்லாம் பூமி வந்து தூரமாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த பொசிஷனில் இருக்கும்போது அந்த பொசிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஃபெலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பெரிஃபெலியன், ஏஃபெலியன். பெரினா தூரம், ஏனா பெரிஃபெலியன்னா கிட்ட, ஏஃபெலியன்னா தூரம். அப்போ தூரமாக இருக்கக்கூடிய பொசிஷனில் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 152.1 மில்லியன் கிலோமீட்டர். ஸோ இது 47, அது 152.
the average distance between the earth and the sun. இப்போது ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய அளவு நமக்கு தெரியும், ரொம்ப கிட்டக்காக இருக்கக்கூடிய அளவு நமக்கு தெரியும். அப்போ இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ஆவரேஜாக சொல்லணும். நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த ஆவரேஜ் பார்க்கும்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆவரேஜ் கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 149.6 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்றத கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. திஸ் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் இஸ் டேக்கன் அஸ் 1 astronomical unit. ஸோ பூமிக்கு கிட்ட இருக்கக்கூடிய அளவையும் பூமிக்கும் சன்னுக்கும் தூரமாக இருக்கக்கூடிய அளவையும் ரெண்டுத்துக்கூடிய ஆவரேஜ் தான் வந்து நமக்கு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். ஞாபகம் வச்சுக்கணும். 1 astronomical unit is equal to கேட்பாங்க. அப்போ 149.6 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். நெப்டியூன் இஸ் 30 astronomical unit away from the sun. ஸோ நெப்டியூன் வந்து நம்ம சன்லேருந்து சோலார் சிஸ்டமில் சன்லேருந்து கடைசியில் வரக்கூடிய பிளானட் இல்லையா? ஸோ கடைசியில் வரக்கூடிய பிளானட் வந்து சன்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா 30 astronomical யூனிட் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் இட் இஸ் 30 times ஃபாரர் தன் தி எர்த். பூமி எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதை விட 30 மடங்கு 30 times தூரமாக இருக்குதுன்னு அர்த்தம். யார்? நெப்டியூன். 1 astronomical unit is defined as. அப்போ 1 astronomical unitனா என்ன? இல்லை டிஃபைன் 1 astronomical unit அப்படிலாம் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஆன்சர் வந்து எழுதணும். இஸ் டிஃபைன்ட் as the average distance between the earth and the sun. பூமிக்கும் சன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் டிஸ்டன்ஸ். அந்த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் எப்படி வந்தது? ஷார்ட்டர் லென்த்தையும் லாங்கர் டிஸ்டன்ஸையும் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸுடைய ஆவரேஜ் அது இல்லையா? ஸோ 1 astronomical unit is equal to 149.6 million kilometer. இப்போ தான் நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா? is equal to 149.10 to the power 6 kilometer. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது மில்லியன் கிலோமீட்டர் அளவில் கொடுத்துருக்காங்க. இப்போ வெறும் கிலோமீட்டர்ஸில் சொல்லியிருக்காங்க. அப்போது 149.6 into 10 to the power 6 kilometer. தென் அதே யூனிட்டை மீட்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1.496 into 10 to the power 11 meters. ஸோ இது ஒன்றும் இல்லை, வெவ்வேறு யூனிட்ஸில் கொடுத்துருக்காங்க. மில்லியன் கிலோமீட்டராக இருந்தால் ஃபுல் ஸ்டாப், மில்லியன் கிலோமீட்டராக இருந்தால் ஃபுல் ஸ்டாப் எங்கே வருது? கிலோமீட்டரில் இருந்தால் 10 to the power 6 போட்டுக்கணும். அதே மீட்டரில் சொன்னால் 1 பாயிண்ட்டுன்னு போட்டுக்கணும். 1.496 into 10 to the power 11 மீட்டர்ஸ்னு போட்டுக்கணும். ஸோ அடுத்த யூனிட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைட் இயர். The nearest star to our solar system is Proxima Centauri. ஸோ நம்மளுடைய சோலார் சிஸ்டமுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டார் எதுனா ப்ராக்சிமா சென்டௌரி. இட் இஸ் அட் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் 2,68,770 astronomical unit. ஸோ அந்த ப்ராக்சிமா சென்டௌரிக்கும் நம்மளுடைய சோலார் சிஸ்டமுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 2,68,770 astronomical unit. ஸோ அது ரொம்ப நீளமாக இருக்கு இல்லையா? 2,68,770 சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க? we can clearly see that the using of astronomical unit for measuring distance of stars would be unwieldy. ஸோ அவ்வளோ பெரிய அளவில் சொல்லும்போது அது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை விட ஸ்பேஸில் வந்து இன்னொரு டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். therefore astronomers used a special unit called light year. ஸோ அதனால் நம்மளுடைய astronomers என்ன பண்ணாங்கன்னா ஸ்பேஸை பற்றின படிப்புகள் ஸ்பேஸில் இருக்கிறவங்க வந்து நம்ம அஸ்ட்ரானமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பேஸ் ரிலேட்டட் ஸ்டடீஸ் பண்ணியிருக்கிறவங்கள. ஸோ அது லைட் இயர் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் யூனிட்டை யூஸ் பண்ணுறாங்க ஃபார் மெஷரிங் த டிஸ்டன்ஸ் இன் டீப் ஸ்பேஸ். ரொம்ப ஆழமான அந்த ஸ்பேஸில் தூரமாக இருக்கக்கூடிய ஸ்பேஸில் அவங்க யூஸ் பண்ணுறது வந்து லைட் இயர். வி ஹாவ் லேர்ன் தட் தி ஸ்பீட் ஆஃப் தி லைட் இன் வேக்யூம் இஸ் 3 into 10 to the power 8 meter per second. ஸோ ஒரு செகண்டில் 3 into 10 to the power 8 meters வந்து லைட் வந்து பாஸ் ஆகும். இங்கே வேக்யூம் அப்படின்னா காற்றே இல்லாத இடத்த வந்து வேக்யூம் சொல்கிறோம். ஸோ காற்றே இல்லாத இடத்துல ஒரு லைட் என்ன ஸ்பீடில் போகும்னா 3 into 10 to the power 8 meters per second. ஒரு செகண்டுக்கு அவ்வளோ தூரம் போகும். திஸ் மீன்ஸ் தட் லைட் ட்ராவல்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 3 into 10 to the power 8 மீட்டர் இன் 1 செகண்ட். அதான் இப்போ நான் சொன்னேன். இன் அ இயர் நான் லீப், இப்போ லீப் இயர் இல்லாமல் அது 365 and குவார்ட்டர் டேஸ் 366 வந்துட்டு அது லீப் இயர் சொல்கிறோம் இல்லையா? அப்போ லீப் இயர் இல்லாத வருஷத்தில் there are 365 days, 365 days இருக்கும். ஈச் டே ஹேஸ் 24 hours. ஒவ்வொரு நாளைக்கும் 24 மணி நேரம் இருக்குது. ஒவ்வொரு ஹவருக்கும் 60 minutes இருக்குது. ஒவ்வொரு மினிட்ஸும் 60 seconds இருக்குது. டேஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ். ஒரு வருஷத்தில் டோட்டல் நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் என்ன அப்படின்னா 365 into 24 into 60 into 60 பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு வருஷத்தில் எத்தனை செகண்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ அதோடைய வேல்யூ என்ன? 3.153 into 10 to the power 7 செகண்ட். ஸோ இது கூட என்ன நமக்கு 1 வேர்ட்ஸில் வரும். ஸோ 1 இயரில் எத்தனை செகண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் நம்ம மேக்ஸில் கூட ஆல்ரெடி நம்ம படிப்போம். ஸோ டேஸ் இன்ட்டு ஹார்ஸ் இன்ட்டு மினிட்ஸ் இன்ட்டு செகண்ட்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 3.153 into 10 to the power 7 seconds.
If light travels a distance of 3 into 10 to the power 8 minutes in 1 second. ஸோ ஒரு செகண்டில் நம்ம என்ன பார்த்தோம் 3 into 10 to the power 8 மீட்டர் அது போகும் ஒரே ஒரு செகண்ட்லன்னு பார்த்தோமா. தென் தி டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை லைட் இன் 1 year. அப்போது லைட் ஒரு வருஷத்தில் ஒரு செகண்டில் இவ்வளோ தூரம் போனால் ஒரு வருஷத்தில் இது எவ்வளோ தூரத்துக்கு போகும் அப்படின்னா 3 into 10 to the power 8 into 3.153 into 10 to the power 7. ஸோ இது எத்தனை செகண்ட்ஸ் இருக்குது நம்ம கேல்குலேட் பண்ணால் அந்த டிஸ்டன்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டா 9.46 into 10 to the power 15 மீட்டர்ஸ் தூரம் வந்து போகும். ஒரு வருஷத்தில் லைட்டு ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாமே ஒன் வேர்ட்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்தில் லைட் எவ்வளோ தூரம் பாஸ் பண்ணோம் அப்படின்னா 9.46 into 10 to the power 15 meters. திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் 1 light year. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1 light year அப்படின்னு சொல்கிறோம். இப்போ லைட் இயர் டிஸ்டன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ஸ்டாருக்கும் நம்மளுடைய சோலார் சிஸ்டமுக்கும் அடுத்த ஸ்டாருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் இதை யூஸ் பண்ணிப்பாங்க. 1 light year is defined as the distance traveled by light in vacuum during the period of 1 year. ஸோ ஒரு லைட் இயர் இங்கே டிஃபைன் லைட் இயர் அப்படின்னா நீங்கள் நம்மளோட ஆன்சர் இதுதான். ஸோ 1 light yearன்றது என்னென்னா ஒரு வருஷத்தில் லைட்டு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுமோ வேக்யூமில் காற்று இல்லாத இடத்துல எவ்வளோ தூரத்துக்கு அதனால் ட்ராவல் பண்ண முடியுமோ அதுதான் வந்து 1 light year. ஸோ 1 light year வந்து ஏற்கனவே நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோமா. அப்போ 1 light year உடைய வேல்யூ என்ன 9.46 into 10 to the power 15 meters. இங்கே மீட்டர்ஸில் சொல்லியிருக்காங்க. In terms of light year, Proxima Centauri is at 4.22 light years from Earth and the solar system. ஸோ இப்போ ப்ராக்சிமா சென்டௌரி நம்ம சோலார் சிஸ்டம்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்னு பார்த்தோமா. இப்போ அந்த ப்ராக்சிமா சென்டௌரிக்கும் நம்மளுடைய ஏர்த்துக்கோ இல்லை சோலார் சிஸ்டத்துக்கோ எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா 4.22 light years இருக்குது. The Earth is located about 25,000 light years away from the galactic center. ஸோ galactic center அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்மளுடைய பூமி வந்து 25,000 light years தூரத்தில் இருக்காமா. அப்போ எவ்வளோ லாங்கில் இருக்கும் இல்லையா. Thanks for watching my video. Take care.